ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஸோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதுமே ஏப்ரல் 4 நேற்று முதல் விடைத்தாளர் திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்று முதல் அனைத்து ஆசிரியருமே பேப்பர் வெளியே பண்ணிட்டாங்க. ஒரு செஷன் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்முடைய பேப்பர் அந்த டீச்சர்ஸ் கையில் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கும்போது சிஎஸ்ஓக்கள் மட்டும் தான் பேப்பர் வெளியே பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெளியே பண்ணுவாங்களா, மதிப்பெண் குறையுமான்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு டவுட் இருக்குது, ஒரு திரட்டனமாக இருக்காங்க. ஸோ பொதுவாக ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கும்போது உங்கள் பேப்பர் கைக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருத்துவாங்க. இந்த அஃபீஷியல் ஆன்சர்கியை பேஸ் பண்ணி திருத்துவாங்க. எந்த ஒரு மாணவர்களும் பாதிக்கப்படாத அளவுக்கு தான் டீச்சர்ஸ் பேப்பரை வெளியே பண்ணுவாங்க. ஸோ அஃபீஷியல் ஆன்சர்கியை ஃபஸ்ட்டு அந்த டீச்சர்ஸ் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் நல்லா எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் ஃபர்ஸ்ட் டே மட்டுமல்லாது அனைத்து நாட்களையுமே உங்களுக்கான மதிப்பெண்ணில் எந்த விதமான குறைச்சும் போட மாட்டாங்க. ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, அஃபீஷியல் ஆன்சர்கில் இருக்க மாதிரியே உங்கள் ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது. இப்போ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொந்தமாகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். மாற்று முறையில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஆன்சர் கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குன்னா உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கொடுத்துருவாங்க, யாரும் குறைக்க மாட்டாங்க. ஆனால் பேப்பர் வேல்யூஷன் லிபரலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் வேல்யூஷன் லிபரலாக இருக்காது. பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்தந்த டீச்சர்ஸ் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்க்கு கண்டிப்பாக மதிப்பெண் போடுவாங்க. ஸோ +2 மாணவருக்கு நாளை முதல் பார்த்தீங்கன்னா பேப்பரை ஹரியப்பாக திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ளே +2 பேப்பரை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சென்டர்ஸ்லேயுமே எவ்வளவு பேப்பர் வருமோ அதை பொறுத்து அந்த பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ 12th முடிஞ்ச ஒரு 2 நாள் கழித்து அடுத்து 11th உடைய பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே சிஎஸ்ஓக்கள் அதே ஸ்டாஃப் தான் 11th பேப்பரையும் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன்ஸ் எப்படி சார் இருக்கும், லிபரலாக இருக்குமா? கிட்டத்தட்ட 85 சென்டரில் பேப்பர் வேல்யூ பண்ணுறாங்க. இப்போ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு சில சென்டர்ஸில் டீச்சர்ஸ்ட்டை என்கொயரி வாங்கி வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது ஃபைனல் கிடையாது. ஏன்னா அந்த சென்டர்ஸில் பேப்பர் சூப்பராக போயிருக்கலாம், ஃபெயிலியர்ஸ் குறைவாக இருக்கும், சென்டம் கூட நிறைய கிடைக்கலாம். இதே மாதிரியே எல்லா சென்டர்ஸ்லையும் கிடைக்குமாண்டா தெரியாது. ஸோ அந்தந்த சென்டர்ஸில் பேப்பர் எப்படி போயிருக்கு, டாப்பர்ஸ் பேப்பர் போயிருக்கா, ஸ்லோ லேர்னர்ஸ் பேப்பர் போயிருக்கா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் போயிருக்கா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேப்பர் போயிருக்குன்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு சில சென்டர்ஸில் வரக்கூடிய அப்டேட்டை வச்சு தமிழகம் முழுவதுமே இப்படி தான் இருக்குன்னு யாருமே கணிக்க முடியாது. ஸோ பேப்பர் வேல்யூஷன் சூப்பராக போகும். சார் எங்களுக்கு மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் பண்ணுவாங்க, இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. குறிப்பாக பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் டவுட் இருக்குது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பாடங்களில் நீங்கள் 70 மார்க்குக்கு ஒரு 15 மார்க் எடுத்தால் பாஸ். ஸோ நீங்கள் ஒரு 12-13 மார்க் எடுக்கிறீங்க, 2 மார்க் 3 மார்க் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த சப்ஜெக்டில் ரிலேட்டடான ஆன்சர்ஸ் நிறைய எழுதியிருக்கணும். ஸோ பிளைண்டாக நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன், 12 மார்க் தான் மொத்தமே எழுதியிருக்கேன், அடுத்து பாஸ் பண்ணுவானா கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருந்தால் ஒரு சில வினாக்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் போட்டு உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி எந்த ஒரு டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டாக தான் பேப்பரை திருத்துவாங்க. உங்களை ஃபெயிலியர்ஸ் ஆக்கணும்னு எந்த டீச்சர்ஸும் திருத்த மாட்டாங்க. இப்போ காமர்ஸ், அக்கௌண்டன்சி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ்லாம் 90க்கு நீங்கள் 25 மதிப்பெண்கள் எடுக்கணும். மினிமம் 21, 22 எடுத்துட்டீங்க, ஒரு 3 மார்க் 2 மார்க் தேவைப்படுதுன்னா அதே மாதிரி தான் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை ஃபெயிலியர்ஸ் ஆக்க மாட்டாங்க. சென்டம் எடுக்கும்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் எந்த விதமான பிளேயும் இல்லாமல் சூப்பராக இருக்கணும். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பேப்பர் மிக விரைவாக திருத்தப்பட இருக்குது. ஏப்ரல் 19க்குள்ளே +2 உடைய வேல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வரணும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.